Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய மாதத்தின் தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமா இருந்ததாம். 3 மாதம் அங்க தங்கி இருக்கும் பொழுது அவனையும் அவன் வீட்டாரையும் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டுக்குள் வரும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களை வீட்டில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குமாம். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் தெளிவாய் நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, இங்க 2வது தடவை சொல்லுது, அவர் வீட்டையும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பெட்டி ஒருத்தர் வீட்டில் இருக்குமானால் அது ஆசீர்வாதமா இருக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க 12. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பாருங்க, அந்த பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தாவீது ராஜா அந்த தாவீது நகரத்துக்கு என்ன பண்ணாராம்? கொண்டு வந்தாராம். உற்சாகமாய் கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கூட எதெல்லாம் ஆசீர்வாதமா தரோன்னு யாராவது சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதை வாங்கிடுறோம் இல்லையா? இந்த கல் வச்சா வந்துடும், இந்த 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 இடத்துல இதை வைங்க, அப்போதான் என்னதுங்க கடை ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி வாசல் எந்த பக்கம் திருப்புங்க, ஜன்னல் அந்த பக்கம் வைங்க அப்படின்றாங்க. இல்லைன்னா பேர் என்ன பண்ணுங்க, மாற்றுங்க, அது ஏல ஆரம்பிக்கணும், பியில் ஆரம்பிக்கணும், சியில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேரை மாற்றிக்கிறாங்க. ஆசீர்வாதத்துக்கு வீட்டினுடைய என்ன பண்ணுறாங்க? சூழ்நிலையை மாற்றுகிறார்கள். இந்த இடத்துல ஜன்னல் இருக்கக்கூடாதுன்னு மாற்றுறாங்க. எல்லாமே மாற்றுறாங்க. எதற்கு? இந்த உலகம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன பண்ணுது? ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட அநேக நேரங்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். 4 நட்சத்திரத்தை பார்க்கிறோம், குறி சொல்கிற ஆட்களை தேடி போகிறோம். இல்லை என்று சொன்னால் இவங்க நல்லது சொல்லுவாங்களா, அவங்க நல்லது சொல்லுவாங்களா என்று சொல்லி அவங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை வருமா, எங்ககிட்ட வருமா, நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், என்னுடைய பெட்டி யார் வீட்டில் இருக்குதோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் வீட்டில் உள்ள எல்லா இடமும் என்ன பண்ணுமோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற வீடு எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சியா இருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் என்ன பண்ணாதா? ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 1 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே? ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமேயாவும் யோசபாத், யோவாக், சாக்கார், நெத்தனியேல், அம்மியேல், இசக்கார், பெயுல்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரருமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். பாருங்க, 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதி. வெறும் 3 மாசம்தான் அந்த பெட்டி இருந்தது. 3 மாசம்தான் ஆசீர்வாதம் இல்ல, தலைமுறை தலைமுறையா ஆசீர்வாதம் வருகிறதாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளிலே ஆசீர்வாதத்துக்காக அநேக இடத்தை தேடி போயிருக்கலாம், அநேகரை நாடி போயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தையும் உலகத்தை சார்ந்தும் உலகத்தின் மனிதர்களை சார்ந்தும் உலகத்தின் மனிதர்களுடைய ரெமிடி பரிகாரத்தை தேடி போறீங்களானால் ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது, ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய பெட்டி ஓபேத்தினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என் தேவரீர் அதை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை உங்களை அநேக காரியங்களுக்கு தள்ளி விடுகிறது. உங்க கண்கள் மறைக்கப்பட்டு அநேக உலகத்தினுடைய ஏமாற்றுதலுக்கும் உலகத்துக்குரிய வஞ்சகத்துக்கும் நாம் இரையாகி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆசீர்வாதத்துக்காக. அன்பானவர்களே, நீங்கள் தேட வேண்டியது தேவனுடைய பெட்டி. நீங்கள் தேட வேண்டியது தேவனுடைய பெட்டி. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தருமா. நம்ம கர்த்தரை தான் விட்டுடுறோம், மற்ற எல்லாவற்றையும் தேடுகிறோம். இது இந்த பிசினஸ் பண்ண ஆசீர்வதிக்கப்படுமா, இதை செஞ்ச ஆசீர்வாதமா இருக்குமா, இப்படி நடந்த ஆசீர்வாதமா இருக்குமா என்று சொல்லி அநேக காரியங்கள் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர, கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கார், கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அதன்படி செய்யணும்ன்றது இல்லை. ஆசீர்வாதம் பெறுவதற்கு அநேக காரியங்களை தேடுகிறோம். ஆனால் முழங்காலை முடக்குறோமா என்பதை யோசித்து பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலும் தேவனுடைய சத்தம் உங்களிடத்துல வருகிறது. என்னை விட்டு எல்லாத்தையும் தேடுறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆனா குறை என்ன சொல்றீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்துல இந்த மாதத்துல தங்கி இருப்பதாக. கர்த்தர் அதுதான் சொல்றாரு. அம்மா, ஐயா, என் அன்பு தம்பி, என் அன்பு மகன், என் அன்பு தங்கச்சி, நான் ஆண்டவர் சொல்றது இதுதான். என்ன? கர்த்தருடைய பெட்டி ஓபேதனுடைய வீட்டில் இருந்ததுனால அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டதான். திருப்பி வாசிக்க கேட்கலாமா? பாருங்க, 6ஆம் 7ஆம் 8ஆம் என்னதுங்க தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுதான்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வாசி கேட்கலாமா? ஓபேதேதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமையாவும் யோசபாத், யோவாக், சக்கார், நெத்தனியேல், அம்மியேல், இசக்கார், வேல்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரருமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். பாருங்க, 2ஆம் 3ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரர்களுமே என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்திருந்தாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடும் பொழுது, கர்த்தருடைய பெட்டியை உங்க வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது, கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க பிள்ளைகள் ஒரு 4 பிள்ளை இருக்குதா, 5 பிள்ளை இருக்குதா, அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் தான் சொல்றார். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீதிமொழிகள் 3, 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்களேன், கர்த்தரை என்ன பண்ணுமா? கனம் பண்ணுமா. ஆண்டவருக்கு முதன்மையை கொடுக்கும் பொழுது, உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய நேரத்திலே, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகள் என்ன பண்ணுமா? திராட்சரசம் புரண்டோடும். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனுக்கு சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார். பாருங்களேன், என் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பிள்ளை மாதிரி பார்த்து சில காரியங்களை சீர்படுத்தும்படியா விரும்புகிறார். அந்த சீர்படுத்து கடினமா தான் இருக்கும், சீர்படுத்துகிறது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சீர்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே, உங்கள் களஞ்சியங்களிலே நிறைவேறும். நீங்க சீர்படும் பொழுதுதான், நீங்க அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணும் பொழுதுதான் கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க முன் வருவீங்க. கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுப்பதற்கு உங்கள் இருதயம் பக்குவப்படும். புரியுதுங்களா? ஒரு சோதனைக்குள்ள போகும்பொழுதுதான், ஒரு போராட்டத்துக்குள்ள போகும்பொழுதுதான் உங்கள் இருதயம் பக்குவப்படும். எதற்கு பக்குவப்படுமானால், முதன்மையானதை கர்த்தர் கொடுக்கிறது தான். நீங்க பக்குவப்படலை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன், நம்ம ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும், நம்ம ஏன் காணிக்க கொடுக்கணும், நம்ம எதுக்கு தசமபாகம் கொடுக்கணும், ஆண்டவருக்குன்னா இல்லையா, இது பாஸ்டர் தானே எடுத்து யூஸ் பண்றாரு, சர்ச்சுக்கு தானே இதுவாகுது, அந்த பாஸ்டருக்கு அது போதும் என்று சொல்லி நம்மளே ஒரு தீர்மானம் படுவோம். ஏன்னா நம்ம பக்குவப்படலை. இது தேவனுக்கு என்று கொடுக்கிறோம்.
தேவனுடைய ஊழியக்காரை கனம் பண்ணுகிறோம். தேவனுக்கு அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் அதை என்ன பண்றார்? பார்க்கிறார். அது சுகந்த வாசனையா இருக்குதான். ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்குதான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்துல, தகப்பன் தன் பிள்ளையை நடத்துற விதத்துல நடத்தும் பொழுதுதான் பிள்ளை கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மாவை கரிச்சு கொண்டிட்டு தான் இருக்கும். ஏன் எங்க அப்பா இப்படி திட்டுறாரு, ஏன் எங்க அம்மா அடிக்கிறாங்க, எதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் வளர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுதுதான், ஒரு பொசிஷன்ல வரும் பொழுதுதான் பெற்றோர்கள் செய்த காரியங்கள் அது நன்மையா இருக்கும் என்று நினைத்திருப்பாங்க. இப்ப இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த எல்லா பிள்ளைகளும் தான் சொல்லும், எங்க அப்பா அம்மா என்னை நேசிக்கல, எங்க அப்பா எனக்கு சரியானது செய்யல, எங்க அப்பா இதை கொடுக்கல, எங்க அம்மா இதை செய்யல, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்களை நேசிக்கல, நான் ஒரு அனாதை, இப்படிதான் சொல்லியிருக்கோம் எல்லா பிள்ளைகளும். ஆனால் அவர்கள் ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது, அவர்கள் பெற்றோராகும் பொழுது அப்ப யோசிப்பாங்க, சார் அப்பா சொன்னது கரெக்ட் தானே, அம்மா திட்டினது கரெக்ட் தானே என்று சொல்லி அன்பான அதே வண்ணமாய் தான் கர்த்தர் தன் பிள்ளைகளை சிருஷ்டிக்கிறாராம். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், அது கடினமா தான் இருக்கும். ஏன்? அது ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டையும் ஆசிர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, யோசேப்பின் நிமித்தம் போத்திபால் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்ததாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல லாபான் யாக்கோபின் மூலியமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லாபான் இப்படியா சொல்றான், அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பாருங்க, குறிப்பினால் என்ன பண்ணானா? அறிந்தானா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா, நம்ம கூட தேவனுடைய பெட்டி இருந்துச்சுன்னா, நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம மூலியமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம இதை திருப்பணும், அதை திருப்பணும், நல்ல நாள் கெட்ட நாள். இன்னைக்கு கூட கிறிஸ்தவங்க என்ன பண்ற, நல்லது கெட்டது பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல நாளா, நல்ல நேரம். அது என்ன நல்ல நேரம்? ஒரு மனுஷன் குறிச்சு வச்சிருக்கிறான், நாள் நட்சத்திரை பார்க்கல, கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேலண்டர்ல என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, திருப்பி பாக்குறாங்க, இது நல்ல நாள், இது கெட்ட நேரம். அது என்னங்க நல்ல நேரம் கெட்ட நேரம்? என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் விழித்திருங்க. ஒரு மனுஷன் குறிச்சிருக்கிறாங்க, கடவுள் குறிக்கல. நல்ல நாள் கெட்ட நாள் ஆண்டவர் படைக்கல. ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாமே 6 நாள் ஆண்டவர் தான் பண்ணாரு. பார்த்து பார்த்து என்ன பண்ணாரு, இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது நல்லது நல்லதுன்னு தான் படைச்சாரு. எதையும் கெட்டதுன்னு படைக்கல. இது நல்ல நேரம், இந்த நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நான் படைச்சேன், அது நல்ல நேரம், இது சும்மா இருந்துச்சு இருக்கா, இது கெட்ட நேரம் அப்படின்னு எழுதலையே. படைக்கும் பொழுது எதுவும் எழுதலையே. இது நாள் நட்சத்திரத்தை பார்த்தது யாரு? அதை கணிக்கிறவன் யாரு? ஒரு மனுஷன். தேவன் கணிக்கலையே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆசீர்வதிக்கப்படுகிறவன் எங்க சென்றாலும் ஆசீர்வாதமா இருப்பான். புரியுதுங்களா? பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் என்ன பண்ண, வனாந்தரத்துக்கு போனா, அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். புரியுதுங்களா? லோத்து எங்க போனா? சோதம் குமாராக்கு போனான். அது நல்லா இருந்த இடம், செழிப்பான இருக்கிற இடம். ஆனா அது என்ன பண்ணல, அவனுக்கு ஆசீர்வாதத்தை தரலையே. என் அன்பான தேவ பிள்ளை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளிலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இந்த கர்த்தருடைய பெட்டின்னு சொன்னோம் இல்லையா? கர்த்தருடைய பெட்டியில என்ன இருந்துச்சுன்னு வாசிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடும் பொதித்திருக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பாருங்களேன், அந்த பெட்டியில என்னவா? மன்னா வைக்கப்பட்டிருக்குது. மன்னா தேவனுடைய வார்த்தை. மன்னா எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தையை குறிக்குதாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே,
புரியுது? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே என்னதுங்க வழியும் சத்தியும் ஜீவனா இருக்கிறது மாத்திரமல்ல, நானே என்னதுங்க வானத்தில் வந்த மன்னா என்று சொன்னார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மன்னாவாய் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கணும். நம்ம பைபிள் படிக்கிறோம், கரெக்டா எல்லாம் பேப்பர்லாம் வாசிக்கிறீங்க, அது தப்பு இல்லை. ஆனா உங்க வாயிலிருந்து புறப்படுற வசனம் அப்படியா இருக்கும், வெறுமையா என்று திரும்பாமல் எந்த நோக்கத்துக்காக அனுப்பினதோ அதை நிறைவேற்றும் என்று சொல்லி ஏசாயா 55:11 சொல்லுது. அப்போ வெளியிலையும் நான் என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னா, ஆசீர்வாதமான வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் பேசணும். தேவன் நன்மை செய்வார், கர்த்தர் இது எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி வீடுகளில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். தேவனுடைய பெட்டியில அந்த வார்த்தை இருந்துச்சு, மன்னா இருந்தது. அந்த மன்னா உங்களுக்குள் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருக்குமானால், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இரண்டாவது காரியம் என்ன இருந்துச்சு? மன்னா இருந்துச்சு. அடுத்தது ஆரோனுடைய தளர்ந்த கோலும். ஆரோனுடைய என்னதுங்க? தளர்ந்த கோல். புரியுதுங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அந்த சிலுவை என்ன பண்ணுதான்? புதிய ஜீவனை தந்ததான். இன்னைக்கு சிலுவை மரத்தை நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் என்னதை நினைக்கிறோம்? ஆண்டவர் எனக்காக மரித்து இருக்கிறார், என் பாவங்கள் கழுவப்பட்டது, புது ஜீவியம். சாதாரண கோல் துளிர்த்ததான். என் அன்பான தேவ பிள்ளைகளை, சாபமாய் எண்ணப்பட்ட அந்த சிலுவை நமக்கு லாபமாய் மாறிட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சிலுவை ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலும் எங்கிலும் எங்கு சென்றாலும் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளை உலகத்தானை போல அவனுடைய பாவனைகளிலும் அவனுடைய ஆசபாசங்களும் நிறைந்திருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், உலக சிநேகம் தேவனை பகைக்கிற பகை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவை நம்மை மாற்றி இருக்கிறது, புது வாழ்வு தந்திருக்கிறது. ஆரோனுடைய கோல் துளிர்க்கும் பொழுது புது வாழ்வு. ஹல்லேலூயா. அந்த புது வாழ்வை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது என்ன இருந்தது? உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தது. உடன்படிக்கையின் கற்பலை. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தந்த அந்த உடன்படிக்கை, அதை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் எனக்காக அதை கொடுத்திருக்கிறார், நான் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ அதை கடைபிடிப்பாயானால், என் அன்பான தேவ பிள்ளைகளை, உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் ஐஸ்வர்யமா இருக்க முடியாது. ஆண்டவர் அவ்வளவு மேன்மையா ஆண்டவர் உன்னை வைப்பார். தாவீதை வைத்தார். பாருங்க, ஆபிரகாமும் லோத்தோ இருந்த இடம் பூமி தாங்க முடியாமல் இருந்ததாம், அப்படி ஆசீர்வதித்தார். புரியுதுங்களா? வெறும் கையாய் போன யாக்கோப பரிவாரங்கள், 2 பரிவாரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாத்தினார். பாருங்க, பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் உங்க கூட இருக்குமானால், உடன்படிக்கை பெட்டி உங்க கூட இருக்குமானால், நீங்களும் உங்களுக்கு உண்டானவைகளும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்திலே எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினீர் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறீர். என் தேவரீர், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்கள் தலைமையில கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தருடைய வீடு அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நீர் மாற்றி புதுதாய் துளிர்க்கும்படியாய், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய கிருபைகள் அவருடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்காத்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும்
டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,